அவரை முன்னிறுத்தியே ஃபுல்லாக கட்சி நடக்கிற மாதிரி. அதாவது மற்ற கட்சி அப்படின்னா அந்த இப்போ ஒரு மாவட்டம் போகிறாங்கன்னா அங்கே ஒரு மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ கரூர் போகிறோம்னா இவங்க இது அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னிறுத்தி அந்த இடத்துல அந்த பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்லாமல், மக்கள் அவர் ஹீரோவாக பார்க்குறாரு அப்படின்றத தாண்டி அவரே அந்த ஹீரோன்ற பிம்பத்தை விட்டு வெளியில் வர விருப்பம் இல்லையா? அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை இந்த அறையில் இருக்கிற நம்ம எல்லோருமே ஃபஸ்ட்டு வரவேற்கணும். ஏன் யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம வரவேற்கணும். ஏன் அப்படின்னா அரசியலில் வந்து மக்களுக்கு வந்து சாய்ஸ் நிறைய தேவை. மக்கள் தான் முடிவு பண்ணணும், எனக்கு இவர் வேணும், இவர் வேணும், அவர் வேணும். யார் ஜெயிக்கிறாங்கன்றது அப்புறம், அது அடுத்த கட்ட அரசியல். எல்லாருமே வரணும். அப்படி அந்த வகையில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தது வரவேற்கிறோம். விஜய் வந்து வந்த உடனே ஆளுகின்ற மத்தியில் இருக்கிற அரசையும் மாநிலத்தில் இருக்கிற அரசையும் எதிர்க்கிறார். அதையும் வரவேற்கணும். ஏன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னும் போது ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து அலங்கோல போக்கில் இருக்கிறாங்க, இல்லை அது ஒரு ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லை இந்த ஆட்சியில் வந்துட்டு ஒரு சில குறைகள் நிறைகள் இருக்குமே, ஆனால் அதை குற்றம் சாட்டுறது தான் ஒரு புது கட்சிக்கு பொருந்தும். இல்லைனா அந்த கட்சியே நல்லா தானே இருக்குது, நீ எதுக்குப்பா மாற்றம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் அரசியலில் நிறைய விஷயத்தில் எப்பயுமே ஒரு சொல்லப்படாத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் அவர் கரெக்டாக தான் பண்ணார். நீங்கள் சொல்கிற அந்த முக்கியமான புள்ளி ஐ எம் கிளாட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 காலேஜ் ஸ்டூடெண்ட், சின்ன வயசில் வந்து அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது. மாவட்ட செயலாளர்னா என்ன, அமைப்பாளர்னா என்ன, வட்ட செயலாளர்னா என்ன, நகர செயலாளர்னா. இந்த அமைப்பு என்பது விஜய் கட்சி அவர்களுக்கு இன்னி தேதி வரலும் அவங்க சரியாக போட்ட மாதிரி தெரியலை.